என்ன இது ஆதி மாமாவை ரூமில் தான் இல்லைன்னு பார்த்தா எங்கேயும் அவரை காணோம். எங்கே இருக்காருன்னு வேற தெரியலையே. யார்கிட்ட கேட்கலாம்? அபி, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அத்தை உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்காங்க. இது வரண்டி. அஞ்சலி, ஆதி மாமாவை பாத்தியா? இல்லையே. ஆமா, அவர் எதுக்கு நீ தேடிட்டு இருக்க? அது ஓ, நீ அவர் கூட தானே ஆஃபீஸ் போவ. ஆஃபீஸ் போகிறதுக்காக தேடிட்டு இருக்கியா? சரிடி அபி, நான் ஆதி மாமா காலையிலேருந்து பார்க்கலடி. சரி வா, அத்தை உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ போடி, நான் வரேன். ஓகே. அஞ்சலி கேட்குற மாதிரி நம்ம எதுக்கு இப்போ ஆதி மாமாவை தேடிட்டு இருக்கோம்? எதுக்காக அவரை பார்த்தே ஆகணும்னு இப்படி சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கோம்? ஒன்றும் புரியலையே. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா அபிமா. இல்லடா, ஆதிக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டான்டா. அதனால அர்ஜுன் இன்னைக்கு ஒன்று ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவான். சரியா? என்னது, ஒர்க் இருக்குன்னு சீக்கிரமாக கிளம்பிட்டாரா? ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஐயோ, அவர் எதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட சொல்லணும்? ஐயோ, நம்ம எதுக்கு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னே தெரியலையே. ஐயோ, அவர் சாப்பிட்டு போனாரா என்னன்னு வேற தெரியலையே. அபிமா, அபிமா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லத்த, சீக்கிரமாக போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது காலையில் டிஃபன்? இல்லடா அபிமா, ரொம்ப சீக்கிரமாக போனதுனால வேணான்னு சொல்லிட்டான்டா. ஆதி சாப்பிட்றதே காலையிலே நைட்டும் மட்டும்தான். இன்னைக்கு காலை சாப்பாடு உனக்கு கட் ஆயிடுச்சு. புள்ள பாவம் சாப்பிட்டானா என்னன்னு தெரில. சரிடா அபிமா, அர்ஜுன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நீ அவங்க கூட ஆஃபீஸ் போ. சரியா? சரிங்க அத்தை. சரிடா அபிமா, நீ சாப்பிட்டல? நான் சாப்பிட்டேன் அத்தை. சரிடா அபிமா, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குடா. அதனால அத்தை போய் வேலையை பார்க்குறேன். நீ அர்ஜுன் வந்தோன்னே கிளம்புடா. பத்திரமா போயிட்டு வாடா. பாய்டா. சரி அத்தை, நீங்கள் போய் பாருங்க அத்தை. நான் அர்ஜுன் வந்தோன்னே கிளம்புறேன். சரிடா அபிமா. என்ன இது, அத்தை அவர் காலையில் சாப்பிடாமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அபிடாலிங், போலாமா? இந்த அர்ஜுன் குரங்கு இங்கே தான் இருக்கா? என்ன இவன் இன்னைக்கு ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கா? அபிடாலிங், அபிடாலிங், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். போலாமா? அர்ஜுன், சரிடா போலாம். ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். ஓகே டாலிங். ஓய், என்னையா? இல்ல, சைட் அடிச்சிட்டு இருந்தியே, அதான் பக்கத்துல வந்து நிக்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தேன். இப்போ நல்ல சைட் அடி. ஐயோ, நம்ம சைட் அடிச்சதை பார்த்துட்டான் போல இருக்கே. ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்கிறது? என்னது சைட்டா? ஐயோ, என்னையா? நீ பாட்டு ஏதாவது உளறிட்டு இருக்கா? நான் உளறேனா? சரி சரி. சரிங்க மேடம், இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நான் அபிக்கு பாய் சொல்றதுக்காக வந்தேன். இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீயும் அபியும் அங்க பூஜை ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தனே. ஐயோ, என்னையா? ஒரு வேற வேலையே இல்லையா? நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு வாட்ச் பண்றதா உனக்கு வேலையா? நீ என்ன டாக்டரா இல்ல வாட்ச்மேனா? நான் தான் சொன்னேன் அஞ்சலி பேபி, உன்னை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு ஃபுல் டைம் டியூட்டி, மற்றதெல்லாம் பார்ட் டைம் தானே. என்ன கேட்ட? வாட்ச்மேனா? ஆமா, உனக்கு மட்டும் நான் வாட்ச்மேன். ஐயோ, என்னையா? நானும் பார்த்துருக்கேன், நீ ரொம்ப அப்படியே ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ, இப்ப எதுக்கே நீ பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? நீ இப்படியே நின்று சிரிச்சிட்டு இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். ஓ, சரிங்க மேடம். பாய் அஞ்சலி பேபி. ஐயோ, அவன் பர்த்டே வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். போற போக்க பார்த்தா அவன் பர்த்டேக்கு முன்னாடியே நம்ம அவனை லவ் பண்றோங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் போல இருக்கு. அஞ்சலி, உஷாரா ரெடி, உஷாரா இரு. பர்த்டே அன்னைக்கு தான் உன் மனசுல உள்ளதை அவன் கிட்ட நீ ரிவீலே பண்ணணும். ஓடிட்டா ஃப்ராடு. ஓடுடி ஓடு. இன்னும் 1 வீக் தானே. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா வச்சுக்கிறேன். அர்ஜுன், போலாமாடா? டார்லிங், போலாம். டே கிருஷ்ணா, என்னடா இது வந்து இவ்ளோ நேரம் ஆகுது? இந்த ஓனர் இன்னும் வரல போல இருக்கு. அதான் மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியல. பேசாம லேட்டா வந்திருக்கலாமோ? டே வராங்கடா. வாங்க சார், வாங்க. என்ன சார் பார்க்கணும்? இங்க பாருங்கம்மா, நாங்க எதுவும் வாங்க வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்கிட்டயா? என்ன சார் பேசணும்? இங்க பாருங்கம்மா, நாங்க இனியா விஷயமா கொஞ்சம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்னது, இனியா விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா? அவ விஷயமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க இனியாவோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவளை படிக்க விடாம இங்க வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ நீங்களா அவ சர்டிபிகேட்டை கொடுத்துட்டீங்கன்னா பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிரும். இல்லன்னா என்னது? இங்க பாருங்க சார், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். சரியா? நீங்களா இனியா சர்டிபிகேட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இதோட முடியும். இல்லன்னா என்ன சார்? என்ன கடை தேடி வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பாத்துக்கங்க. என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. போலீஸ் வரட்டும், பாப்போம் யாரு மாற்றான்னு.
என்ன சார் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யார் சார் சொன்னா அவளை நான் படிக்க விடாம இங்க வேலைக்கு வச்சிருக்கேன்னு? இங்க பாருங்கம்மா, உங்களை மாதிரி வெட்டியா டயலாக் பேசலாம் எங்களுக்கு சுத்தமா நேரம் கிடையாது. சீக்கிரமா நீங்க இனியா சர்டிபிகேட்டை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த நாங்க காலி பண்ணிடுவோம். என்ன சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன், 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. இருங்க அவளையே கூப்பிடுறேன், அவகிட்டே கேளுங்க. ஹே இனியா, ஹே இங்க வாடி. பாத்தியா மச்சான், நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட எப்படி இவங்க நடந்துக்கிறாங்கன்னு. விடுமச்சான், அதான் இனியாவுக்கு ஹாஸ்டல் பார்த்தாச்சு. இவங்க கிட்ட சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அவளை படிக்க வச்சிட வேண்டியதான். விடுமச்சான், விடு. ஏ இனியா வந்துட்டியா? அடியே திருட்டு கழுத, அவங்க கிட்ட சொல்லுடி. ஏதோ நம்ம சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சுட்டு உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கேன்னு ஏதோ உளறிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுடி அப்படிலாம் இல்லைன்னு. இங்க பாருங்க சார், அவளே அவ வாயால என்னன்னு சொல்லுவா. கேட்டுட்டு ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஏ இனியா சொல்லுடி. இனியா நாங்க இருக்கோம், நீ பயப்படாம சொல்லுமா. மேடம் தயவு செஞ்சு என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க மேடம், நான் படிக்கணும். ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நீ தான் இவனுங்க 2 பேரையும் பார்த்து உன்னை படிக்க வைக்க சொல்லி கேட்டிருக்கியா? என்னடி எல்லாத்தையும் மறந்துட்டியா? அங்க உங்க அப்பா அம்மா பத்திரமா இருக்கணும்ல? அடச்சே வாய முடுங்க. இப்ப எதுக்கு அந்த பொண்ணை நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க? இனிமே உங்க மிரட்டல் உருட்டலுக்குலாம் இனியா பயப்பட மாட்டான். என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 பேரும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்த உடனே சர்டிபிகேட்டை கொடுங்க, அவளை நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொன்னா உடனே கையோட அனுப்பி வச்சிருப்பேனா? அதெல்லாம் அனுப்ப முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓ அப்படியா, சரி கொஞ்சம் பொறுங்க. இன்ஸ்பெக்டர் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் இதே பதில அவர்கிட்ட சொல்லுங்க, சரியா? என்னது போலீஸ் வருவாங்களா? இங்க பாருங்க, இனியாவை படிக்க வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். ஒழுங்கா அவ சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்து அவளை கையோட அனுப்பி வச்சீங்கன்னா இதோட இந்த பிரச்சனை முடியும். இல்லைன்னு நீங்க முரண்டு பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணை படிக்க விடாம இப்படி வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் உங்க கடையே முடி சீல் வைக்க வேண்டியது இருக்கும். எப்படி வசதி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல மச்சான், இவங்க எதுக்கும் அசைகிற மாதிரி தரல. நீ இன்ஸ்பெக்டருக்கே கால் பண்ணுடா. அவரு வந்து விசாரிக்கிற பத்தி விசாரிச்சு அதுக்கப்புறம் சர்டிபிகேட்டை வாங்கி நமக்கு தருவாரு. என்ன இவங்க போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க? பாக்குறதுக்கு வேற பெரிய இடமா தெரியறானுங்க. ஒருவேளை உண்மையாவே போலீஸை வச்சு இந்த கடைக்கு சீல் வச்சிருவானுங்களோ? லாஸ்ட் வரைக்கும் இவளை சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சிருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனுங்க என்னன்னா திடீர்னு படிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வேற வழியே இல்லை, பேசாம அவ சர்டிபிகேட்டையும் அவளையும் இங்கேருந்து அனுப்பி வச்சிட வேண்டியதான். இப்போ இவளை விட இந்த கடை தான் நமக்கு முக்கியம். ஆனா இது எல்லாத்துக்கும் அவங்க அப்பா அம்மா தர வேண்டிய 50,000க்கு பதிலா நல்லா ஒரு 2 லட்சம் வரைக்கும் இவனுங்க கிட்ட கறந்துட்டு தான் விடணும். இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் இவளையும் உங்க கூடயே அனுப்பி வைக்கிறேன். ஆனா அவங்க அப்பா அம்மா எனக்கு 2 லட்சம் வரைக்கும் கடன் தரணும். அதை கொடுத்துட்டு இவளை நீங்க தாராளமா அழைச்சிட்டு போங்க. என்னது 2 லட்சமா? எப்போ 50,000 ரூபாய் 2 லட்சமா ஆனிச்சு? இங்க பாருங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்களை வந்து சேரும், சரியா? ஒழுங்கா இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம சர்டிபிகேட்டையும் இனியாவையும் எங்க கூட அனுப்புங்க, புரிஞ்சதா? என்ன இது 2 லட்ச ரூபா வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து பணத்தை கறக்கலான்னு பார்த்தா கரெக்டா 50,000 ரூபா தாங்கிறது சொல்றானுங்க. சரி, இப்போதைக்கு இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா நம்ம கடை போனாலும் போயிடும். பேசாம சர்டிபிகேட் இவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த திருட்டு கழுதைய முதல்ல இங்க இருந்து விரட்டி விடணும். இந்தாங்க அவளோட சர்டிபிகேட். திருட்டு கழுத, இனிமே உன்னை இந்த கடை பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதாண்டி, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி இங்கேருந்து. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஐயோ இனியா, அதெல்லாம் எதுவும் வேணாமா. உனக்கு நாங்க ஹாஸ்டல் பார்த்துருக்கோம். உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு கையோட வந்துருமா. ஹாஸ்டல்ல அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ படிக்க விரும்பின அந்த ஆர்கிடெக்சர் படிப்பை நீ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தே படிச்சுக்கலாமா, சரியா? சார் ரொம்ப நன்றி சார். ஐயோ இனியா சிஸ்டர், நன்றிலாம் வேணாம். நீங்க நல்லா படிங்க, அதுவே போதும். கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன் சார். ரொம்ப நன்றி சார் உங்க 2 பேருக்கும். என்ன இது ஆதி மாமா ஆஃபீஸ்லேயே இல்லை, எங்கே போயிருப்பாரு? ஹாய் அபி, குட் மார்னிங். வாங்க பிரியா, குட் மார்னிங். என்ன அபி காலையிலேயே ஒரே யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. சரி அபி, அம்மா என்ன சீக்கிரமா வந்துட்டீங்களா இன்னைக்கு? இல்லைங்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே அபி, நேற்று ஒரு டாபிக் அனலைஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்களே, பண்ணிட்டீங்களா? பிரியா முடிச்சிட்டேன். பிரியா எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லுங்க அபி. பிரியா, அது நான் ஆதி சாருக்கு ரிலேட்டிவ்னு ப்ளீஸ் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன் அபி, என்னாச்சு? இல்லைங்க, அது வேண்டாமே. அவங்களுக்கா தெரிஞ்சா தெரியட்டும், நம்மளா போய் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, அதாங்க. ஓகே அபி, டோன்ட் வரி, நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஓகே பிரியா, தேங்க்யூ. ஹாய் கேர்ள்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் பூஜா, இப்பதான் வரியா என்ன? நல்லா கேட்டப்போ பிரியா, இவன் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. இவ்வளவு நேரம் மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கொஞ்சம் கேள. டேய் என்னடா சொல்ற? இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா?
மேடம் இவ்வளோ நேரம் ஆதி சார் எப்போ வருவாங்கன்னு வலி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ பெரிய சைஸ் பல்பு தான். அதான் வெளியில் நிற்கிறது வேஸ்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாங்க. என்ன குண்டு சரிதானே? இந்த முட்டைமொழி இன்னைக்கு ஆதி சார் வராரா இல்லையா நம்ம வாட்ச் பண்ணதை பார்த்துட்டான் போல இருக்கே இவனை. என்ன ராகேஷ், உண்மையாக தான் சொல்கிறீங்களா என்ன? அட ஆமா அபி, நீ வேணா இந்த குண்டுகிட்டே கேள. ஏ குண்டு, என்ன என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கா? நீ ஆதி சார் தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்த அப்படிங்கிறத சொல்லு. உன்னை டேய் முட்டைமொழி இருடா இரு, உன்னைய ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஆமா கேர்ள்ஸ், இவ்வளோ நேரம் ஆதி சார் எப்போ வருவாங்கன்னு வெளியில நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆதி சார் வரவே இல்லை, அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன். பாத்தீங்களா, இந்த குண்டே அவ வாயால ஆதி சார் பார்க்க தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உண்மையை சொல்லிட்டா. இப்பவாச்சும் நம்புங்க கேர்ள்ஸ், இந்த ராக்கி பாய் பொய் சொல்ல மாட்டான்னு. ஐயோ பூஜா வேற ஆதி என்னை பத்தி தெரியாம இவ பாட்டுக்கு டெய்லி லிட்டரா சொல்லி விட்டுட்டு இருக்கா. என்ன பிரியா நீ ஒரு மாதிரி சிரிக்கிறா, அங்க அபி என்ன ஒரு மாதிரி பாக்குறா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன கேர்ள்ஸ் ஓன்னு இழுக்கிறீங்க? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. நானே ஆதி சாரை இன்னைக்கு பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கேன். இதுல ஏன் கேர்ள்ஸ் நீங்க வேற? என்னது அபி இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? ஒன்றும் இல்லையே. ஓ ஷிட், என்ன இந்த 4 பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? ஓ காட், அதுல இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் அபி இருக்காளே, அவளை பார்த்தாவே எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகுது. அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது, ஆனால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஆனால் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன இது, ஆதி இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல போல இருக்கு. காட், எங்கே போயிருக்கான் ஏது போயிருக்கான்னு ஒன்றும் தெரியலை. இந்நேரம் பழைய மாதிரி நான் மட்டும் அவன் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் இப்போலாம் அவன் நான் ஃபோன் பண்ணாவே அட்டன் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் என் நேரம். ச்சே, அவிய மட்டும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா மற்ற 3 பேர் ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டு இருக்காங்க. சரி, அப்போ 4 பேரையுமே ஆதிக்கிட்ட கோத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட வேண்டியதான். இந்த வரேன். ஹே, என்ன சத்தம் எங்க? அட நம்ம ஃபிகரு, இவ்வளவுதான் காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன். இப்ப அவளே வந்துட்டாளா? இப்ப எதுக்கு இவங்க வந்திருக்கா? இவளை பார்த்தாவே கடுப்பா வருது. ஏய், உங்க 4 பேரையும் தான் கேட்குறேன். இது என்ன வேலை செய்யற இடமா இல்ல சந்தை கடையாகா? இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வேலை பக்கம் தானே வந்திருக்கீங்க? இல்ல மேம், அது ஐயோ மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு, நாங்க எல்லாம் வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே. இதோ இப்பவே கிளம்புறோம். டேய் முட்டைமொழி, வலியுது தொடச்சுக்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய் மூடு. ஹே, இங்க பாருங்க, நீங்க 4 பேரும் ஆஃப்டர்நூனுக்குள்ள இந்த ஒர்க்கை எனக்கு முடிச்சு கொடுக்கணும். ஓகே? பிரியா, இவ என்ன வீட்லேருந்து வரும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துட்டாளா என்ன? நம்மளே ட்ரைனிங்ல இருக்கோம், நம்ம கிட்ட போய் இவ்வளோ பெரிய வேலையை சொல்றா. நம்மளால எப்படி இதை முடிக்க முடியும்? ஆமா பூஜா, நானும் பார்த்தேன். பேசாம இதை நம்மளால முடிக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் இப்பவே. பூஜா, அந்த ஃபைலிங்க கூட என்ன ஒர்க்னு பார்ப்போம். இந்தா பி பாரு. ஏய், என்ன நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 3 பேர் அங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், அது நாங்க இப்போதான் மேம் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கோம். எங்களால எப்படி மேம் இந்த ஒர்க்கை பண்ண முடியும்? ஓ வாட், ட்ரைனிங்ல இருந்தா வேலை எதுவும் பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா என்ன? இங்க பாருங்க, டூ வாட் ஐ சே. ஓகே? இங்க நான் தான் சீனியர், நீங்க எல்லாம் ஜூனியருங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒழுங்கா ஆஃப்டர்நூனுக்குள்ளார இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வழியை பாருங்க. ஐயோ ஏங்க, நீங்க எதுக்குங்க இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு, இந்த ஒர்க்கை ஆஃப்டர்நூனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி தரணும் அவ்வளோதானே. விடுங்க, நாங்கள் முடிச்சு தந்துடுறோம். ஓகே. டேய் பைத்தியம் முடிச்சவனே, அடே நெட்ட கொக்கே, டேய் ஒன்னதான்டா. என்ன? டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அவதான் ஏதோ பைத்தியம் மாதிரி நம்ம கிட்ட போயிட்டு இவ்ளோ பெரிய ஒர்க்கை கொடுத்துருக்கானா, நீயும் மண்டே ஆட்டிக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ குண்டு, எனக்கு நேரா இன்னொரு வாட்டி அவங்கள எதுவும் சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவ நீ? ஐயோ, 2 பேரும் முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க. முதல்ல இந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு யோசிப்போம் வாங்க. அபி, என்ன அபி விளையாடுறியா நீ? இத எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாலேயே முடிக்க முடியாது அபி, நம்மளால எப்படி முடிக்க முடியும்? ஆமா அபி, கண்டிப்பா இதை நம்மளால முடிக்கவே முடியாது. எல்லாம் இவனால வந்தது. நான் பேசிட்டு இருக்கும்போது சும்மா பெரிய இவன் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி தரோன்னு இவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். இவனை நீ என்ன ராகேஷ் வாயை விட்ட கம்ப்ளீட் பண்ணி தரோன்னு? இல்ல பிரியா, அது என்கிட்ட கேளு பிரியா, நான் சொல்றேன். நம்ம கிட்ட எல்லாம் ஏஞ்சல் ஊஞ்சல்னு ஒரு மூஞ்ச பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சி இல்ல, இந்த இப்ப வந்துட்டு போனுச்சே சோனியா, அவதான். அவளை பார்த்து தான் இவன் லிட்டரா சொல்லி விட்டுட்டு இருக்கான். என்ன ராக்கி சொல்ற? நீ ஏஞ்சல்னு சொன்னவங்க
இவங்களா? ஆமா பிரியா. இவளே தான். எப்படி ஆளு செம்ம ஃபிகரா இருக்கால. லடுக்கி லடுக்கி என்ன லடுக்கி, அவ ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குல்ஃபி. சும்மா கிக்கா இருக்கால. உன்னை டேய் செய்யறதே செஞ்சுட்டு இப்ப குல்ஃபி லடுக்கின்னு பாட்டு பாடிட்டா இருக்கா? ஐயோ முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க. சரி வாங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அபி ப்ளீஸ் அபி, எப்படியாச்சும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி என் குல்ஃபி கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் ப்ளீஸ். டேய் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா? ஏன் என் குல்ஃபிக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சலாதான் இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் 2 பேரும் சண்டை போடாதீங்க. முதல்ல இந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு யோசிப்போம். ஓகே அபி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமா அபி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி அப்போ எல்லாரும் ஒர்க்கை அப்படியே பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் சீக்கிரமா முடிக்க முடியும். ஆமாம் பிரியா சொல்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்காக பிரித்து எடுத்துப்போம். அப்போ தான் சீக்கிரமாக முடிக்க முடியும். இன்னும் எதுக்கு கேர்ள்ஸ் அப்புறம் வளன்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, சட்டுப்பட்டுன்னு என் குல்ஃபி சொன்ன ஒர்க்கை முடிச்சுட்டு என் குல்ஃபி கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம். டேய் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையடா? இல்ல இப்ப என்ன அதுக்கு? உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? நீ அந்த தகரடப்பா மூஞ்சியே கட்டிக்கிட்டு அழு. யார் பார்த்து தகரடப்பா மூஞ்சின்னு சொன்ன? அந்த குல்ஃபி என்னோட ஏஞ்சல். இன்னொரு தடவை என் சோனியா செல்லத்தை ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான். ஐயோ கடவுளே. கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க, இந்த வேலையை முடிப்போம். எனக்கு இங்க நிக்க சில பேரை பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. நான் போய் எனக்கு கொடுத்த ஒர்க்கை முடிக்கிறேன். சரி ஓகே எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூனுக்குள்ளார நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன இது ஆதிமாமா இன்னும் ஆஃபீஸ்க்கே வரல? ஐயோ என்னால் ஒர்க்கில் வேற கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவர் எப்போ வருவார்னு வேற ஒன்றுமே புரியலையே. அபி சொல்லு பூஜா, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா என்ன? பார்த்துட்டே இருக்கேன். அபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி சார் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் பாரு இந்த பூஜாவோட எனர்ஜெட்டிக் லெவல் என்னன்னு. என்ன பூஜா சொல்ற? ஆதி சார் வந்துட்டாரா? ஆமா அபி ஆமா, இப்பதான் வந்தாரு. இந்த பூஜா கண்லேருந்து ஆதி சார் தப்பிச்சிட முடியுமா என்ன? பார்த்துட்டோம்ல. சரி அபி டைம் ஆயிடுச்சு, நான் போய் எனக்கு கொடுத்த ஒர்க்கை போய் கம்ப்ளீட் பண்றேன். அப்பா ஆதி மாமா வந்துட்டாரா? ஒரு பக்கம் அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி போய் பார்க்கறதுன்னு ஒன்றும் புரியலையே. போய் என்ன பண்ணலாம்? காலையிலேருந்து அபியை பார்க்காம மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வேலையில் சுத்தமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இப்போது என்ன பண்ணுறது? சரி வீட்டில் தான் காலையில் சீக்கிரமாக வந்ததுனால அபியை பார்க்க முடியலன்னு பார்த்தா ஆஃபீஸ் வந்தும் ஒரே பிஸியாகவே இருந்துட்டோம். என்ன பண்ணலாம்? அவளை ஒரு டைம் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுதே. பேசாமல் நம்மளே அவள் கேபின் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போது என்ன பண்ணுறது? மே கமிங் சார். எஸ் கமின். அபி பார்த்து கண்கள் ஏதோ தேட களவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஒரு அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொள்ளுது நினப்பு கண்மணியே. Are you okay அபி? அபி என்ன விஷயம் அபி? இல்லை அது சொல்ல அபி. ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன அபி இது? இல்லை அது நீங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டதால சாப்பிட்டு போகலன்னு அத்தை சொன்னாங்க. அதான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அபி எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காளா? ஐயோ என்னால நம்பவே முடியல. ஆனா இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு அபி இதெல்லாம்? இல்லை நீங்கள் பசியோடு இருப்பீங்கன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? இன்னும் இல்ல அபி. அப்புறம் என்ன சாப்பிடலாமே? கண்டிப்பா சாப்பிட்றேன். அப்புறம் லஞ்சும் அதிலே இருக்கு. லஞ்ச் வேறையா? அபி உனக்கு எதுக்கு கஷ்டம்? ஐயோ கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. இனிமே நீங்கள் வெளியில் சாப்பிடாதீங்க. நானே உங்களுக்கு லஞ்ச் சேர்த்து எடுத்துட்டு வரவா? ரியலி? ஏன்? நத்திங் அபி. அப்போ ஓகே. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்ருங்க. அப்போ நான் கேபின் போகவா? ஓகே அபி. அபி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்னாச்சு அபி? காலையில உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீ ரிப்ளை பண்ணவே இல்லையே.
என்னது மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா? ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா பண்ணியிருந்தீங்களா என்ன? ஹா ஒன்றும் இல்லை அபி. ஐயோ சாரிங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன் பார்க்குற பழக்கம் இல்லை, அதான் நான் பார்க்கல. இனிமே அடிக்கடி ஃபோனை செக் பண்ணுங்க மேடம். அப்போ நான் கேபின் போகிறேன். ஓகே அபி, யூ கேரி ஆன். என்ன பொண்ணுடா இவ, ஒரு விஷயத்தையும் நமக்காக பார்த்து பார்த்து பண்றா. அவ பண்ற ஒரு விஷயத்துலயும் அவ்வளோ அன்பு இருக்கு, அவ்வளோ அக்கறை இருக்கு. இத்தனை வருஷம் எங்கடி இருந்த, உன்னை எப்படி நான் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணேன். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அபி. எவ்வளோ சீக்கிரம் என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி சீக்கிரமா உன்னை என் கூடவே வச்சுப்பேன். எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டா மாயக்காரி. என்ன இது, ஆதிமாமா மெசேஜ் பண்ண பார்க்கலையான்னு கேட்குறாரு. ஐயோ என்ன மெசேஜ் பண்ணாருன்னே வேற தெரியல. ஐயோ நம்ம வேற அடிக்கடி ஃபோன் பார்க்காததுனால அவர் என்ன பண்ணாருன்னு கூட தெரில. ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்க்கணும். என்ன மெசேஜ்? ஆமாம் ஏதோ பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ஹாய் அபி, குட் மார்னிங். சாரி அபி, ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியில் போகிறேன், அதனால் இன்றைக்கி உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியலை. ஸோ நீ அர்ஜுன் கூட இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பி வந்துடு அபி. பாய் அபி, டேக் கேர். ஐயோ அவர் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு போல். ஐயோ சே, காலையிலேயே இந்த மெசேஜ் பார்த்து அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். ஐயோ இப்போ அவர் என்னை தப்பாக நினச்சிருப்பாரு, நான் வேணும்னு தான் ரிப்ளை பண்ணலைன்னு. இப்போது என்ன பண்ணுறது? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. காலையில தூரத்துல பார்த்ததை விட இப்ப எவ்வளவு ஹேண்ட்ஸமா தெரியறாரு. ஐயோ இவ வேற ஒருத்தி. ஏற்கனவே நான் முடிச்சு கொடுத்த ஒர்க்கு குல்ஃபி கையில இல்லாம ஆதி சார் கையில இருக்கு. பத்தாத்துக்கு அவர் வேற எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியாம நானே பீதியில இருக்கேன். இதுல இவ வேற இப்பதான் லிட்டரா சொல்ல விட்டுக்கிட்டு இருக்கா. அடியே பாய மூடுறி. சார் வர சொல்லியிருந்தீங்க சார். யா ஆமா, இன்னைக்கு 4 பேரும் என்ன ஒர்க் பார்த்தீங்க? ஐயோ போச்சு. நல்ல வசமா 4 பேர் சிக்கிட்டோம் போல இருக்கு. சரியா வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படியே ஆதி சார் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. ஏ குண்டு போச்சு போ இன்னைக்கு எல்லாம். சொல்ல கேட்காம நாங்க கம்ப்ளீட் பண்ணி தரேன் மேம் அப்படின்னு சொன்னல, அப்ப தெரிஞ்சிருக்கணும்டா இதெல்லாம் உனக்கு. ஐயோ நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டி. என் குல்ஃபி இப்படி ஆதி சார் கிட்ட கோத்து விட்டுருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. நல்ல அனுபவிடா, நல்ல அனுபவி. இவன் என்ன பைத்தியமா இருக்கா? 4 பேர் தானே வாங்கி கட்டிக்க போறோம், ஏதோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலா உழுவ போற மாதிரி இப்படி பண்றா. ஐயோ கடவுளே. இல்லை சார், அது ஒரு மாடலை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதை தான் சார் பண்ணியிருந்தோம். ஓ, எப்படி பண்ணியிருந்தீங்க எல்லாரும்? ஐயோ போச்சு. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வேலையை விட்டு தூக்கிடுவாரோ. சார் அது எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்க கொடுத்துருக்கோம் சார். Well done guys, well done. You did an awesome work and really impressive. And clientக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருந்தா and அவங்களும் ஓகே சொல்லி ப்ராஜெக்ட்டை நமக்கு கொடுத்துட்டாங்க. And thank you so much. அப்பா இப்பதான் போன உசுரே வருது. சார் என்ன சொல்றீங்க சார்? எஸ் ஆமாம் மிஸ் பிரியா, நீங்கள் 4 பேரும் பண்ணி கொடுத்த ஒர்க் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். யா வெல்கம். அண்ட் இந்த ஒர்க்கை உங்களுக்கு அசைன் பண்ணது யாரு? சோனியா மேம் தான் சார். ஓ ஓகே சரி ஓகே, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சார் அது இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது அபிதா சார். நாங்கள் ஜஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் தான் சார் பண்ணோம். ஓ ரியலி? யா சார், இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அபி மட்டும் தான் சார் ரீசன். வெல் டன் மிஸ் அபிநயா. தேங்க்யூ சார். ஓகே காய்ஸ், உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வர சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ. ஏ குண்டு இன்னமும் எதுக்கு அவரை பார்த்து சொல்லி விட்டுட்டே இருக்க, வா போலாம். நிம்மதியா சைட் கூட அடிக்க விட மாட்டேங்கிறான், சரியான தொல்லையா இருக்கான். ஹே கேர்ள்ஸ் வாங்க போலாம். என்ன இது, ஆதியே நம்மளை வர சொல்லியிருக்கான். என்ன விஷயமா வர சொல்லியிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம மேலே உள்ள கோபம் அவனுக்கு குறைஞ்சிட்டோ. ஐயோ என்ன விஷயம்னு தெரியல. சரி அவன்கிட்டயே கேட்டுடலாம். மே கம் இன்? எஸ் கம் இன். ஹாய் ஆதி, வர சொல்லியிருந்தேன். மிஸ் சோனியா, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கால் மிஸ் சார். ஓகே. என்ன இவன் எப்படி பேசுறான்? அப்போ இவன் இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்கானா? அப்புறம் எதுக்காக இவன் நம்மளை வர சொன்னா ஒன்றும் புரியலையே. ஓகே சார். சார் என்ன வர சொல்லியிருந்தீங்க? யா மிஸ் சோனியா,
உங்களை யாரு புதுசா வந்த அந்த 4 பேருக்கும் ஒர்க் அசைன் பண்ண சொன்னது? இல்லை, அது அவங்க டிஎல் லீவில் இருக்காங்க, அதான் நான் அவங்களுக்காக ஒர்க் அசைன் பண்ணேன். ஏன் என்னாச்சு சார்? அவங்க ஒழுங்காக பண்ணலையா என்ன? எனக்கு அப்போவே தெரியும் அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. எங்கே 4 பேர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க ஒர்க் பார்ப்பாங்க? இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் எடுத்ததுக்கு நம்ம எடுக்காமையே இருந்திருக்கலாம். ஸ்டாப் இட் சோனியா, அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. லுக் சோனியா, நீங்கள் இங்கே ஒரு சீனியர் எம்ப்ளாயி அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க் கொடுக்கணும்னு. எப்படி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ பெரிய ஒர்க்கை ஒரு ஜூனியர் கிட்ட, அதுவும் இப்போ ஜாயின் பண்ணவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். இஃப் இன் கேஸ் அவங்க இந்த ஒர்க்கை முடிக்கலனா என்ன ஆயிருந்திருக்கும்? இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே சோனியா? தெரிஞ்சும் இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கீங்க. வாட், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? ஓ ஷிட், அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆதி நல்லா அவங்க 4 பேரையும் திட்டுவான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி நம்மளை கூப்பிட்டு வச்சு ஏன் இந்த ஒர்க்கை கொடுத்தேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஓ காட். லுக் மிஸ் சோனியா, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமேல் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஒர்க் அலாட் பண்ணுற விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. காட் இட்? ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.